வணக்கம். இன்றைக்கி நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது 3வது பகுதி நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சில வீடியோவுக்கு கீழே நிறைய டவுட் கேட்டிருக்காங்க. அதில் வேலிடாக இருக்கிற சில கொஷின்ஸ், அதாவது அந்த கொஷினால் இன்னும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும், அதனால் நிறைய பேருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில கொஷின்ஸை மட்டும் பிக் பண்ணி இப்போ உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். இதை பார்க்குறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? இப்போ நம்ம கொஷினை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, நம்ம பேஸ் கலர் கொடுத்ததுக்கப்புறமா வாஷிங் பண்ணுறப்ப பேஸ் கலர் ப்ரஷ்ஷோடு சேர்ந்து வருது, மெர்ஜாக மாட்டேங்குதுன்னு கேட்டிருக்காங்க. இது நீங்கள் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேஸ் கலர் கொடுக்குறப்ப எப்போவுமே ரொம்ப திக்காக கொடுக்கக்கூடாது, ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிற அளவுக்கு கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த இடத்துல பெயிண்ட்டோட கலர் படணும், அவ்வளோதான். அது பேச்சஸாக தெரியக்கூடாது, அவ்வளோதான் நம்ம கான்செப்டில் இருக்கணுமே தவிர அதை நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு அதிகமான பெயிண்ட் எடுத்து நல்லா காஞ்சி லேயர் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு கொடுக்காம லைட்டாக அதில் அப்ளை பண்ணிக்கணும். தின் லேயராக இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணுறப்ப பெயிண்ட்டை அதிகமாக எடுக்கக்கூடாது. பேஸ் கலருக்கு எடுத்த பெயிண்ட்டோட அளவை விட வாஷிங்க்கு எடுக்கிற பெயிண்டில் தண்ணி அதிகமாக இருக்கணும். வாஷிங்கிற வேர்ட்லேயே உங்களுக்கு தெரியும், வாஷிங்னா என்னவா, தண்ணியால் யூஸ் பண்ணுறது தான் வாஷிங். ஸோ நம்ம ரொம்ப 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 கம்மியாக பெயிண்ட் எடுத்துகிட்டு தண்ணி அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ரஷ்ஷோட வராது பெயிண்ட்டு. அதுவே போல் ஒரு லேயருக்கும் காய விட்டு நம்ம அடுத்தடுத்த கலர் கொடுக்க ஆரம்பித்தோம்னாலும் அந்த மாதிரி ப்ரஷ்ஷோட வராது. அதே மாதிரி ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது ப்ரஷ்ஷில் வாஷ் பண்ணுறப்ப, அதையும் மைண்டில் வச்சுக்கணும். நார்மல் பெயிண்ட்டை விட போஸ்டர் கலர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்தியன் இங்க் இருக்கு இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு ஷேடிங்ஸை ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு நீங்கள் போஸ்டர் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு எடுத்து வாஷ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தானாகவே எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு அது வந்துடும் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப. ஸோ இந்தியன் இங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இந்தியன் இங்க் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் டெமோ வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ நான் பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ராதாகிருஷ்ணா. இது இந்தியன் இங்க்கில் ஷேடிங் எடுத்தது தான், சாம்பிளுக்காக நான் காட்டியிருக்கேன். அடுத்தது செகண்ட் கொஷின் பார்க்கலாம். பெயிண்ட் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வருது. நான் ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷுக்கு செப்பரேட்டாக வீடியோ போட்டேன். நிறைய பேர் ப்ரஷ்ஷை பற்றி கேட்குறாங்கன்ட்டு. பெயிண்ட்டுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பிராண்ட் கேமல் பிராண்டு ப்ரீமியம் போஸ்டர் கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன், ப்ரீமியம் ரேஞ்சில். அந்த போஸ்டர் கலர்ஸ் வாங்கி நான் 4 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. நான் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக நான் ரிப்பீட் பண்ணலை, வாங்குறத இல்லாத கலர்ஸ் மட்டும்தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். நான் வாங்குறது நான் திருச்சி போகிறப்ப அங்கே பிரின்ஸ் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷ்னரி ஸ்டோர்ஸ் ஒன்று இருக்குது. அங்கே தான் நான் அது ஒரு ஹோல்சேல் ஷாப் மாதிரி. ஃபுல்லாக எல்லா திங்ஸும் ஸ்டேஷ்னரி சம்மந்தமானது எல்லா திங்ஸுமே அங்கே கிடைக்கும். அங்கே கிடைக்காது எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் அங்கே போகிறப்ப மட்டும்தான் வாங்கிட்டு வருவேன். அடிக்கடி எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது. என்கிட்ட அதுவே போதுமான அளவுக்கு இருக்குது. ஸோ இயர்லி ஒன்ஸ் எப்போயாவது தேவைப்படுறப்ப நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறப்ப திருச்சியில் வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போது இங்கே இருக்கிற எந்த பிளேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நாங்கள் இருக்கிற பிளேஸ் கும்மிடிப்பூண்டி. நான் இங்கேருந்து ஊருக்கு போகிறப்ப மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இனிமே தான் ஆன்லைனில் பண்ணுறதுனா பண்ணணும். அடுத்த கொஷின் என்னன்னு பார்த்தோன்னா, புக்கு நீங்கள் என்ன ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது அவங்க கலரிங் பண்ணுறப்ப பேஜில் அந்த பேப்பர் திப்பி திப்பியாக எடுத்துகிட்டு வந்துடுது கலர் பண்ணுறப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பதில்னு பார்த்தோன்னா, நான் ரெஃபரன்ஸ்க்காக புக்ஸ்லாம் எதுவும் ரெஃபர் பண்ணலைங்க. நான் கிளாஸில் என்ன கற்றுக்கிட்டனோ அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா செல்ஃப் லேர்னிங் தான். நான் அதோட நின்றல. அதுக்கப்புறம் கிளாஸ் போனோம்னா நமக்கு எத்தனை பெயிண்டிங் சொல்லி தருவாங்க, 1 or 2 பெயிண்டிங் 3 பெயிண்டிங்ஸ் வரைக்கும் தான் கிடைக்கும். அதுக்கு மேலே நமக்கு வேணுன்றதெல்லாம் நம்மளே தான் லேர்ன் பண்ணிக்கணும். பேசிக்காக நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த பெயிண்டிங் வேணால் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னோடய கான்செப்ட்டு. ஸோ நான் அதுபடி பார்த்தோம் அப்படின்னா நானாகவே செல்ஃப் லேர்னிங் எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்ட அந்த லேர்னிங்கை வச்சு நான் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னும் நான் கற்றுக்க வேண்டியதும் நிறையா இருக்குது. எனக்கு இன்னும் நிறைய அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறைய தெரிஞ்சுக்கணுன்ட்டு. அதில் சில பேரோட பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்குறப்ப அப்பா அப்படின்னு தோணும் எனக்கே கூட. அந்தளவுக்கு இன்னும் நிறைய இருக்குது அதில். நானும் இன்னும் நிறைய கற்றுக்கணும். உங்கள் கூட சேர்ந்து தான் நான் கற்றுக்க போகிறேன். அப்புறம் பெயிண்ட் பண்ணுறப்ப பேட்சஸாக வருதுன்னு சொல்கிறாங்களே பேப்பரில். நீங்கள் பேப்பர் நார்மல் A4 பேப்பரோ இல்லை
மற்றபடி பேப்பர்லலாம் யூஸ் பண்ணுற ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணுற பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஒயிட் சார்ட் வாங்குங்க, அப்படி இல்லைனா ஸ்னோ ஒயிட் ஷீட் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இந்தியன் இங்கில் வாங்கி நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சாஃப்டாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடச்சிரும். நம்ம ரொம்ப சாஃப்டாக பண்ணுறப்ப நமக்கு அந்த மாதிரி உறிஞ்சு வராது பேப்பர்லாம். ஸோ நமக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம பொறுமையாக இருக்கணும், ப்ராக்டிஸ் வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருக்கணும், ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு விஷயம் வரல அப்படின்னா அதை மாற்றி ட்ரை பண்ணணும். ரொம்ப ரொம்ப வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். வாஷிங் கொடுக்குறப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாலும் நம்மளால் அந்த வாஷிங் கொண்டு வர முடியாது, அந்த மெர்ஜிங்கிறதே நடக்காது. இதே மாதிரி பேப்பரில் பண்ணுறோன்னா பேப்பர் வந்துடும், போர்டில் பண்ணுறோம் அப்படின்னா பேஸ் கலர் வந்துடும். இதுதான் வந்து அதுக்கு பேப்பரில் பண்ணுறதுக்கும் போர்டில் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதே போல் நம்ம எதில் பெயிண்டிங் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்து நெக்ஸ்ட்டு கோட்டிங் கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக காய விடுறதுக்கு டைம் விடணுங்க. அப்படி விடலைன்னா நம்மளால் ஷேடிங் கற்றுக்கவே முடியாத மாதிரி ஆகிடும். நம்ம என்ன தான் கரெக்டாக பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் மட்டும் கிடைக்காது. ஸோ காய விட்டு ஒரு ஸ்டெப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நமக்கு வந்து கேப் கொடுக்கணுங்க. ட்ரை பண்ண விட்டுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கொண்டு போகணும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா எமுல்ஷன் ஒயிட் ஃபார் பேஸ் கலர் அண்ட் ஹவு டு மிக்ஸ் ரேஷியோ கேட்டிருக்காங்க. நான் வந்து இவங்க கேட்டிருக்க கொஷின் வந்து நான் அந்த திண்டு வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த பில்லோ கலரிங் அதில் தான் கேட்டிருக்காங்க. அதில் கொடுத்த பேஸ் கலர் வந்து எல்லோ கலருக்கு தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். ரிமைனிங் வந்து நான் அப்படியே தான் அப்ளை பண்ணியிருந்தேன். எல்லோ கலருக்கு வந்து 2:1 கொடுக்கலாம். நம்ம ஃபேஸ்க்கு பண்ணுறதா இருந்தால் 3:1 அப்படின்னு கொடுக்கணும் பேஸ் கலர். அதுவே மற்ற ரிமைனிங் பிளேஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2:1 அப்படின்னு கொடுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற இடத்துக்கு பொறுத்த மாதிரி நம்மளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும், எந்த இடத்துல வந்து நமக்கு எப்படி வேணுங்கிறத. பேசிக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த ரேஷியோ வைஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு நீங்கள் அந்த கண் பார்வையிலே அந்த கலர் நமக்கு கிடச்சிருச்சா அப்படின்றத ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா ரேஷியோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கையில் எடுக்கிறப்பவே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த கலரை இவ்வளோ எடுத்து இவ்வளோ போட்டால் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு கொஷினுங்க, டைகர் வீடியோ போட்டிருந்தேன்ல, அதில் வந்து கலர் வந்து நான் சப்டைட்டில் கொடுக்கல. அது நிறைய பேர் ஃபில் பண்ணியிருந்தாங்க, சப்டைட்டில் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக வந்து நான் அப்புறம் அப்டேட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே வந்து அந்த வீடியோவில் என்ன கலரில் அந்த பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணியிருந்தனோ அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாயிண்ட் பை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், ஸ்பெஷல் பிங்க் கலர் வந்து பெயிண்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. சாரிங்க, ஸ்பெஷல் பிங்க் வந்து எனக்கு ரெடி பண்ண முடியுமான்னு தெரியல. நான் வந்து ரெடிமேடாக தான் வாங்கியிருக்கேன். ஸ்பெஷல் பிங்க்கு வந்து ரெடிமேடாக தான் வாங்கி ஆகணும். அதை நம்ம மிக்ஸ் பண்ணி கொண்டு வர்றது கரெக்டாக செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தனியாக வாங்கிக்கோங்க ஸ்பெஷல் பிங்க். ஃப்ளோரசன்ட் பிங்க் அப்படின்றது தான் வந்து நம்ம வேணால் ஒயிட் கூட மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்பெஷல் பிங்க்கை வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்பெஷல் பிங்க் இல்லாமல் நம்ம பிங்க் கலர் யூஸ் பண்ண முடியாது பெயிண்டிங்கில். ஸோ நீங்கள் ஃப்ளோரசன்ட் பிங்க் வாங்காட்டி கூட பரவாயில்ல, ஸ்பெஷல் பிங்க் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ப்ரஷ் 1 அப்படின்னு ஒரு வீடியோவில் வந்து நான் ப்ரஷ்ஷை பற்றி சொல்லியிருந்தேன், ப்ளஸ் கேலிகிராஃபி வாட்டர் பென் ப்ரஷ் பற்றி சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கனிமொழி அப்படின்ற நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களாம். பிளெண்டிங்க்கு ஷேடிங்க்கு வந்து அந்த கேலிகிராஃபி பென் ப்ரஷ் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ கேலிகிராஃபி ரைட் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்காக தேங்க்யூ. ஃபைனலாக ரொம்ப முக்கியமான கொஷின், கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நான் அவங்களுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்ட் டு எண்டு கரெக்டாக வந்து உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு வசதியாக நான் வந்து இப்போ பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து ஃபஸ்ட்டு ரெடி ஆகிக்கிறேன். ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். அனௌன்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் ஃப்யூச்சரில். அடுத்தது நான் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன் எப்போது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் நீங்கள் பின் பண்ணுங்கள். பர்சனலாக கிளாஸ் பற்றி ஏதாவது டவுட் கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் கூட எனக்கு பின் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க கொஷின்ஸ்க்கெலாம் ஓரளவு நான் கரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு எல்லாேருக்கும் ஓரளவு தெளிவாயிருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவாக இருக்குது அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை டவுட் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம பார்க்கலாம்.
அடுத்த பதிவில் தொடர்ந்து வேற ஒரு பயனுள்ள பெயிண்டிங்கோட நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி.